ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டுல நிறைய விலங்குகள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த காட்டுல ஒரு நரி இருந்துச்சு. அந்த நரி ரொம்ப பேராசை பிடிச்சது. நரி ஒரு தானிய கடை வச்சிருந்துச்சு. மத்த விலங்குகள் எல்லாம் அந்த நரிக்கிட்ட தான் அரிசி பருப்பு எல்லாம் வாங்குவாங்க. ஆனா அந்த நரிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. யாராவது தானியம் கேட்டா அளக்கும் போது நரி கொஞ்சம் ஏமாத்தும். தன்னோட கைவிரலை அளக்கும் டம்ளருக்குள் வச்சு தானியத்தை குறைச்சு போடும். காசு மட்டும் முழுசா வாங்கிக்கும். அக்கம் சுருக்கேல்னு பெரியவங்க சொன்னத அது கேட்கல. அதாவது தானியத்தை குறைச்சு கொடுக்க கூடாதுன்னு அதுக்கு தெரியல. ஒரு நாள் அந்த காட்டுக்கு பெரிய யானை வந்துச்சு. யானைக்கு ரொம்ப பசி. அது நரியோட கடைக்கு போய், நரியாரே, எனக்கு ஒரு மூட்டை அரிசி வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. நரி வழக்கம் போல இதோ தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை அளக்க ஆரம்பிச்சது. ஆனா மூட்டைக்கு அடியில ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அரிசி கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொட்டுற மாதிரி வச்சிருந்துச்சு. யானைக்கு தெரியாம எடை குறைவான மூட்டையை கொடுத்துச்சு. யானை வீட்டுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சப்பதான் பார்த்தது அரிசி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. யானைக்கு கோபம் வந்துச்சு. ஆனா யானை புத்திசாலி. அது நரிக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க நினைச்சது. மறுநாள் யானை தன்னோட தோட்டத்துல விளைஞ்ச சுவையான கரும்புகளை கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சது. நரிக்கு கரும்புனா ரொம்ப பிடிக்கும். உடனே ஓடி வந்து, யானையாரே, எனக்கு கொஞ்சம் கரும்பு தாங்க அப்படின்னு கேட்டுச்சு. யானை சிரிச்சுக்கிட்டே, சரி, ஆனா நான் உன்னோட தராசுல தான் நிறுத்து தருவேன் அப்படின்னு சொல்லுச்சு. நரிக்கு சந்தோஷம். ஏன்னா அதோட தராசு தான் தப்பா காட்டுமே. நரி தன்னோட தராசை எடுத்து வந்துச்சு. யானை கரும்பை வச்சது. தராசு தப்பா காட்டுனதால நரிக்கு ரொம்ப குறைவான கரும்பே கிடைச்சது. நரி அதிர்ச்சியாகி, என்ன யானையாரே, இவ்வளவு காசுக்கு இவ்வளவு கம்மி கரும்பா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு யானை சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, நரியாரே, நீங்க மத்தவங்களுக்கு தானியத்தை குறைச்சு கொடுத்தீங்க இல்லையா, அதே தராசுல தான் இப்போ உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அக்கம் சுருக்கேல்னு ஔவையார் சும்மாவா சொன்னாங்க? நாம மத்தவங்களுக்கு அளவை குறைச்சு கொடுத்தா நமக்கும் குறைவாதான் கிடைக்கும். நேர்மையா இருந்தாதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நரிக்கு தன்னோட தப்பு புரிஞ்சது. அன்னைக்கு இருந்து நரி யாரையும் ஏமாத்தாம சரியான அளவுக்கு தானியங்களை கொடுக்க ஆரம்பிச்சது. காட்டு விலங்குகள் எல்லோரும் சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையின் நீதி, நாம் பிறருக்கு கொடுக்கும் போது அளவை குறைக்காமல் நேர்மையாக கொடுக்க வேண்டும். நாம் என்ன கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும்.